ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் உத்தரப்பிரதேசத்துல விருந்தாவனுக்கும் மதுரா கிட்டயும் இருக்கிற கோவர்தன். இந்த கோவர்தன் இடத்துல இந்த ரெண்டு குளங்கள் பார்க்கிறோம். ஒண்ணு ஷியாம் குண்ட், இன்னொன்னு ராதா குண்ட். இது ரெண்டுமே கோவர்தனத்தோட இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்றா. ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரம் இது. இங்க கிருஷ்ணர் கிரியேட் பண்ண குளம் இருக்கு, ராதா கிரியேட் பண்ண குளமும் இருக்கு. அததான் இங்க ராதா குண்டு ஷியாம் குண்டுன்னு சொல்றா. அதாவது பகவான் கிருஷ்ணர் அரிஷ்டாசுரன்ற அரக்கன், அவன் காளை வடிவில் இருந்தானா, அவனை அழிக்கிறார். அப்போ அழிச்சதுக்கு அப்புறம் அவர் எல்லாரும் என்ன சொல்றா, 3 உலகத்துல இருக்கிற அத்தனை புனித ஜலங்களை தீர்த்தா விடணும் அப்படின்னு சொல்றா, ஏன்னா அந்த தோஷம் நீங்கிறதுக்கு. இப்போ பகவான் கிருஷ்ணன் என்ன பண்றாரு, இந்த இடத்துலயே தன்னுடைய குதிக்காலால மண்ணை அப்படியே கிளறார். கிளறி அந்த அத்தனை புண்ணிய ஜலங்களையும் இங்கேயே வர வச்சுடுறார். ஸோ அப்படி ஏற்படுத்தப்பட்ட குளம் தான் இந்த குளம். இது ஷியாம் குண்டு. இத பார்த்தோம்னாக்கா இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே ராதா குண்டு. ராதா தன்னுடைய தோழிமார்களோட, அதாவது இந்த கோபியர்களோட எல்லாம் இந்த இடத்துல அவளுடைய வளையல வச்சு இந்த குளத்தை கிரியேட் பண்றா. ஸோ இதுதான் ராதா குண்டு. இந்த ராதா குண்டு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்குமா, ஷியாம் குண்டு ராதைக்கு ரொம்ப பிடிச்ச இடமா. இந்த இடத்துல எல்லாம் அவ 2 பேரும் அவளோட லீலைகள், அதாவது கிருஷ்ண லீலைகள் நடந்த இடங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்றா. இந்த 2 குளங்களுமே ஒரு சமயத்துல காணாம, இது நடந்தது துவாபர யுகத்துல காணாம போயிடுறது. அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு இந்த இடத்த கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் புனருத்தாரணம் பண்றார். ரொம்ப முக்கியமான 2 குளங்கள் இவ. ஷியாம் குண்ட்ல என்னென்ன புனித ஜலங்கள்லாம் கலந்ததோ அது எல்லாமே ராதா குண்ட்லயும் போய் விழுந்துதான். அதனால 2 குளத்திலயுமே அத்தனை புனித ஜலங்களும் நிறைஞ்சிருக்கு அப்படின்ற. அதனால இங்க எல்லா பக்தர்களும் இந்த 2 குளத்திலயுமே ஸ்நானம் பண்றா. ரொம்ப விசேஷம், ரொம்ப புண்ணிய கஷேத்திரமா இது கருதப்படுறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.